வீட்டு வாடகை 13,500. என்னடா பண்ணிட்டு இருக்க? பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு? என் பொண்டாட்டி கணக்கு பாப்பா இன்னைக்கு தாக்கல் பண்ணாதான் உண்டு. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, தெரியுமா? அது ஆமா, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டியா? ஆமா ஆமா. என்னப்பா, விஜய் வந்து பொறுப்பேற்று முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காரு. முதலமைச்சரா அவரோட அரசு முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கு. நீங்க கேள்விப்பட்டேன்னு அசால்ட்டா சொல்ற. நீங்க இவ்வளவு சிறப்பா சொல்றீங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து பேட்டி கொடுத்துட்டு போனாரு. டபாக்குன்னு என்னமோ கொலையர்னு உடச்சு விட்டு போயிட்டாரு. இது வந்து வெறும் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. அது வழக்கமா எதிர்கட்சி சொல்றதுதானப்பா. நீ என்ன பார்த்த? உனக்கு என்ன புரிஞ்சது? பட்ஜெட்ல எது நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னு சொல்லு. என்னன்னா, அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து நவீன சைக்கிளாம், அதாவது ஹெல்மெட்டு வித் வாட்டர் பாட்டிலோட சைக்கிள். அதெல்லாம் அந்த மாதிரி கொம்பு வச்ச சைக்கிளுக்கு வந்து கனவு கண்டு என்ன பண்ணுவாங்க? கியர் சைக்கிள் கொடுப்பாங்களா? அதுதான் தெரியல. கியர் சைக்கிள் கொடுப்பாங்களான்னு தெரியாது. பட் மேபி கியர் வண்டியே இருக்கலாம். கியர் சைக்கிளா இருக்காது. கொஞ்சம் வழக்கமான அந்த மாடல் எல்லாம் இல்லாத மாதிரி, பழைய மாடல் இல்லாத மாதிரி புது மாடல், கொம்பு வச்ச மாடல். நம்ம சைக்கிளிங் பண்றதுக்காக ஒரு சைக்கிள் இருக்கும். ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். வாட்டர் பாட்டில் வைக்கிற வசதிலாம் இருக்குது. சூப்பர், நல்ல நல்ல திட்டங்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு திட்டம் என்னன்னா, 100 நாள் வேலை வாய்ப்பு, 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதை வந்து 125 நாள் நிச்சயம், அது போக 25 நாள் கொடுத்து 150 நாட்களா மாத்த போறாங்க. இது வாக்குறுதியில சொல்லியிருந்தாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதியில. ஆமா, அதை நிறைவேற்றிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது வந்து எனக்கு பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த திட்டத்தை எதிர்ப்பாங்க. விவசாயம் அழிஞ்சிருச்சு, விவசாய கூலிகளை இது அழிச்சிருக்கு. அதாவது விவசாயின்னு சொல்லுவாங்க, அழிஞ்சிருச்சு. விவசாய கூலிகள்லாம் ஒரு காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க. டீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, இந்த சர்க்கரையை கொடுப்பாங்க. இப்ப பாருங்க, இந்த திட்டம் வந்ததுக்கு அப்புறம் விவசாய கூலிகளுக்கான மவுசு கூடி இருக்கு. அவங்க வந்து ஒரு மாதிரி நல்ல நாகரிகமா நடத்தப்படுறாங்க. இது அவங்களுக்கு ஒரு நல்ல திட்டமா இருக்கும். கிராமப்புற மக்கள் கையில பணம் அதிகமா புழங்கும். அது ஒரு ரொட்டேஷன், அந்த ரொட்டேஷனுக்கு இது கண்டிப்பா உதவும். போன கவர்மெண்ட் இருந்த 5 வருஷமாவே இந்த திட்டத்துல ஏகப்பட்ட சிக்கல். ஒழுங்கா மத்திய அரசுக்கு மாநில அரசு பிரச்சனை, நிதி இல்ல, கொடுக்கல, ஒழுங்கா திட்டம் கொடுக்கலன்னு. ஆக்சுவலி அது வந்து சதவீதம் வந்து மத்திய அரசு தான் பணம் செலுத்திட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து பேரை மாத்தி இது வந்து மாநில அரசும் மத்திய அரசும் சரிக்கு சமமா பாதி பங்களிப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து திமுக அரசு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்துச்சு. ஆனா இவர் வந்தாரு, வந்து சைன் போட்டு செயல்படுத்திடுவாங்க 150 நாள். ஆமா, செயல்படுத்துறாங்க. செயல்படுத்தினா நல்லது. ஒருவேளை இவர் சொல்றதை பார்த்தா, ஆளூர் சாவனா சொல்றது பார்த்தா பாஜக தான் ஆளுதோ. இல்ல அது மாதிரி நம்ம உள்நோக்கம்லாம் பண்ண வேணாம். 150 நாள் சொல்றாங்க, நல்ல விஷயம். ஏன்னா டெய்லி நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கிராமத்துல இருக்கிற லேடிஸ்லாம் இந்த இதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். வேற என்ன உனக்கு பிடிச்சிருந்தது? இந்த மாமன் சீர், அண்ணன் சீர் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தாலிக்கு தங்கம் திட்டம் தானப்பா. தாலிக்கு தங்கம் திட்டமா இருந்தாலும் அண்ணன் வந்து பேர் மட்டும் முதலமைச்சர் விஜய் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மகளிரோட அண்ணனா, இளம் மகளிர் பாக்குறதுனால அது வந்து அண்ணன் சீர்னு சென்டிமெண்டா அது வந்து திருமணமாக போகும்போது அண்ணனுங்கிற முறையில ஒரு 8 கிராம் தங்கமும் ஒரு பட்டு புடவையும் கவர்மெண்ட் கொடுக்குது. நமக்கு ஒரு மைனர் செயின், ஒரு பட்டு வேஷ்டி சட்டையும் கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு வேற திட்டங்கள்லாம் கொடுப்பாங்க. இந்த தாய்மாமன் சீர் விஷயத்துல எதிர்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லப்பா. அவரு வந்து சொன்னது வந்து தேர்தல் அறிக்கையில வந்து சொன்னது வந்து, தமிழ்நாட்டில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி தங்க மோதிரம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்னன்னா, அரசு மருத்துவமனைகள்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி இது கொடுக்குறோம், தங்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க வந்து சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு, இது எப்படி கரெக்டா இருக்கும்? சொல்றதை செய்யுங்க, அது என்னன்னு எல்லாரும் செக் பண்ணுங்க. தேர்தல் அறிக்கையில வந்து அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுப்போம்னு தாவேக்கா சொல்லி இருந்ததுதான் செக் பண்ணிக்கோங்க. மக்கள் எதிர்கட்சி தலைவர் சொல்றாருன்னு நம்ம அப்படியே கேட்க முடியாதுல்ல. நம்ம பண்ணி என்ன அது உண்மையிலேயே அப்படி சொன்னாங்களான்னு செக் பண்ணணும்ல. அதான் மக்கள்கிட்ட சொல்றேன், செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி. செக் பண்ண மாட்டாங்க, திருப்பி உங்களை தான் அடிப்பாங்க. எங்க அண்ணனை நாங்க நம்புவோம்பாங்க. அது நம்மனா நம்பிட்டு போங்க, செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படி சொன்னாரா? எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் கரெக்டா தான் அவர் சொல்லியிருப்பாரு. எல்லாமே அவரு காட்டமா வச்சிருக்காரு. நிறைய இதுக்கு பேர் தான் மாத்திருக்காங்க. அதுவும் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, மகளிர் உரிமை தொகை அவங்க மகளிர் உரிமை தொகையில வந்து இவங்க மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. தாவைக்கு வந்து தேர்தல் அறிக்கையிலே மாற்றம் கொண்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாற்றம்னு கேளுங்க. என்ன மாற்றம்? கலைஞர் உரிமை தொகை அப்படிங்கிறத மகளிர் உரிமை தொகைன்னு மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதே 1000 ரூபாய். இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல 2500 ரூபா அனௌன்ஸ் பண்ணுவாங்க,
அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்து நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருந்தாங்க. அண்ணா பிறந்த நாளோட அதை ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தாங்க. நிறைய சொல்லலையோ எதுவுமே இல்லை. அதான் சொல்றேன்ல, கலைஞர் உரிமை தொகைங்கிறது மகளிர் உரிமை தொகையா மாறி இருக்கு. அந்த 1000 ரூபாய் அப்படியே தொடங்குது. அந்த 2500 ரூபாங்கிறது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை இவர் கேள்வி கேட்டிருந்தாரு, மு.க. ஸ்டாலின் விமர்சிச்சு போட்டிருந்தாரு. அதுக்கு தாவேக பதிலடியும் கொடுத்துருக்குது. அதுலயும் ஒண்ணும் இல்ல, சரி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுங்கிற மாதிரிதான் இருக்காது. சரி பார்ப்போம். எல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா வருவாயை பெருக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்களா? அந்த குழுவோட தலைவரா யாரை போட்டிருக்காங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. மண்டேலாவா? மாண்டேக் சிங் அலுவாலியா. மாண்டேக் சிங் யாரு தெரியுமா? அவரு ஒரு பெரிய பொருளாதார நிபுணர், இந்தியா பொருளாதார நிபுணரா? ஆமா, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆக்ஸ்போர்டுல படிச்சாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல படிச்சவரு, வேர்ல்டு பேங்க் உலக வங்கியில பணியாற்றியவரு. அதே மாதிரி மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்ல 2004 to 2014 வரைக்கும் 11வது அப்புறம் 12வது திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருந்தார். அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல திட்டக்குழு இருந்தது. இப்ப நித்தி ஆயோக்னு இருக்கு இல்லையா, அப்போ திட்டக்குழுன்னு இருந்தது. திட்டக்குழுவோட தலைவர் எப்பவுமே பிரதமர் தான். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ ஒண்ணு மண்டோக்குள்ள சர்ச்சை சொல்றேன், பின்னாடி சொல்றேன். அந்த திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருந்தவர் மாண்டேக் சிங் அலுவாலியா. இவருக்கு இன்னொரு முக்கியமான இவரோட இது என்னன்னா, 1990களில் நம்ம தாராளமயமாவதுல இந்தியா ஏத்துக்குது. அப்ப இவர் தான் அதுக்கு பின்னணியில முக்கியமா இருந்த பொருளாதார வல்லுநர் மாண்டேக் சிங் அலுவாலியா. இவரோட முன்மொழிதல் அதுல ரொம்ப முக்கியமா இருந்தது. அதை வச்சுதான் அவங்க தாராளமயமாதல இந்தியா ஏத்துக்குச்சு. தாராளமயமாதல ஏத்துக்கிட்டதுல நிறைய இங்க முரண்பாடுகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்ல இங்க இருக்கிற தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாமே தாராளமயமாதல எதிர்க்கிறவங்க, அந்த கொள்கைக்கு எதிரானவங்க. பட் இந்தியா இந்த மாதிரி ஒரு பெரிய நாடு தாராளமயமாதல ஏத்துக்கிறதுனாலதான் நிறைய விஷயங்களை இங்க மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுதுங்கிறத ஒரு கருத்து இந்த பக்கம் இருக்கு. ஸோ அவரு இப்ப தமிழ்நாடு அரசோட வருவாய் பெருக்க குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் கூட இன்னொரு 5 நிபுணர்கள் முக்கியமான இந்தியாவோட நிதி அமைப்புல இருக்கிற ஒரு முக்கியமான 5 நிபுணர்களும் இருக்காங்க அந்த குழுல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இந்த குழு அமைச்சதுக்கு அப்புறம் இந்தியாவோட பணக்கார பட்டியல் வரிசையில தமிழ்நாடு முதல். அதுதான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இதே மாதிரி ஒரு குழுவை திமுக அரசு கடந்த ஆட்சியில நியமிச்சாங்க. 5 பேர் கொண்ட குழுவை. அது யாருன்னா ரகுராம் ராஜன் இருந்தாரு. அவரு யாருன்னா ரிசர்வ் பேங்கோட கவர்னரா இருந்தவர். அவரு அதே மாதிரி உலக வங்கிங்க இல்ல அவரு அப்புறம் அரவிந்த் சுப்பிரமணியன் பொருளாதார ஆலோசகரா இந்தியாவுக்கு இருந்தவர். அவரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார வல்லுநர் எஸ்தர் டேப்லோன்னு சொல்லிட்டு அவரு. இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில அரசு செயல்பட்டதுனாலதான் நாங்க தொழில் வளம் 5 பேர் சொல்லிட்டு 3 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. இல்ல அது மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க, முக்கியமான நபர்கள் இருந்தாங்க. இவங்களோட குழு கொடுத்த அடிப்படையில திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும், நிறைய பொருளாதார இதுல 2வது இடத்துக்கு வந்தது, முதல் இடத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதுக்கு காரணமே அந்த குழு தான் அப்படின்னு திமுக தரப்புல சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அவரு இந்த பட்ஜெட் பத்தி பேசினப்ப முக்கியமா சொன்னது என்னன்னா, போன வாட்டி இப்படிதான் திமுக ஒரு குழு அமைச்சது, 5 பேர் கொண்ட குழு. கடைசியில 10 லட்சம் கோடியா கடன் மாறிச்சே தவிர வேற ஒன்றும் மிச்சம் இல்ல. இப்ப இவங்க அமைச்சிருக்கிற குழு அதேதான் செய்ய போகுது. இதனால ஒரு பயனும் கிடையாது. 10 லட்சம் கோடிய கடனை அடைக்கிறதுக்கும் வருவாய் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு என்ன இதுன்னு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவர் விமர்சிட்டு போயிருக்காரு. அலுவாலியா தலைமையில இப்ப குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு என்ன செய்யுது, அது ஒரு 3 மாசத்துல ஒரு அறிக்கையை தயார் பண்ணி தமிழ்நாடோட சூழல், இங்க இருக்கிற தொழிற்கொள்கை, இதுக்கு அடிப்படையில என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்னு அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. அதை தொடர்ந்து அந்த கவர்மெண்ட் அதை ப்ராசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அவர் மேல ஒரு சர்ச்சை இருக்குன்னு கேட்டில்லையா, அவர் 2011-12 டைம் நினைக்கிறேன். அந்த டயத்துல ஒரு சர்ச்சை இருந்தது. அவர் தாக்கல் பண்ண ஒரு பிரமாண பத்திரத்துல இந்தியால கிராமப்புறங்கள்ல ஒரு நாளைக்கு 28 ரூபா நீ செலவழிச்சுனா நீ வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவன். அதே மாதிரி நகரப்புறங்கள்ல நீ 32 ரூபா செலவழிச்சுனா நீ வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவன்ங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. அந்த டேட்டா பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அப்ப காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. ஒரு 28 ரூபா ஒரு நாளைக்கு ஒரு நபர் செலவு பண்ணா அவங்க வறுமை கோட்டுக்கு மேல் உள்ளவங்களாங்கிற கேள்வி கடுமையா எழுப்பப்பட்டது. ஸோ அதுக்கு பிறகு அதுக்கு விளக்கம்லாம் வழிச்சாங்க. அது மாதிரி ஒரு முக்கியமான இது எனக்கு இதுல ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா அப்பதான் அவரோட பேர் பெரிய அளவுல வெளியில தெரிஞ்சது, மாண்டேக் சிங் அலுவாலியார்னு. அவரு தான் இப்ப தமிழ்நாடு அரசோட வருவாய் பெருக்க குழுவோட தலைவரா வந்திருக்காரு. இப்ப இங்கேயும்
இப்ப வந்து அப்படியே டபுள் ஆக்கி 50 ரூபாய்க்கு மேல செலவழிச்சா வறுமை கோட்டுக்கு மேல இல்ல உள்ளவங்க இல்ல சொல்லிடுவாரோ? இல்ல அவர் அதை தாண்டி பொருளாதார அளவுல பெரிய சாதனைகள்லாம் படைத்தவர் தான். அப்படியா? ஆமா 10 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்டோட திட்டக்குழு துணை தலைவரா இருந்தவர், பல்வேறு விஷயங்களை நிதி சார்ந்து செஞ்சவர். ஸோ ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னு நம்பலாம். இதை நம்மள பண்ணாம இருந்தா சரிதான். பண்ண மாட்டாருன்னு நம்புவோம். ஸோ இந்த பட்ஜெட் வந்து நிறைய விஷயங்களை வந்து குறிப்பிட்டு செய்யப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் போன கவர்மெண்ட் பண்ணதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு பக்கம் விமர்சனமா வந்து எங்க திட்டத்தையே பேர் மாத்தினாங்கன்னு சொன்னா கூட நல்ல திட்டமா இருந்தா கண்டினியூ பண்றதுல தப்பு இல்லைங்கிற ஒரு பார்வை இருக்கு. பார்வை கண்டிப்பா இருக்கு. பட் இந்த பேரு மாத்துறது தான் எனக்கு கொஞ்சம் வந்து ஏதோ ஒரு சிறுபிள்ளைத்தனமான அரசியலா அது ஒரு மாதிரியான பாலிடிக்ஸ். அதுக்குள்ள நம்ம போகணும். பட் நல்ல திட்டங்கள் தொடருதுங்கிற வரைக்கும் சந்தோஷம். பேரை தானே மாத்துறாங்க, திட்டத்தை நிறுத்தல, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல சொல்லப்பட்டிருக்கு. பட்ஜெட்டை பத்தி இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து அரசியலை வந்து உற்று நோக்கிறதெல்லாம் சொல்லி பேசுறாங்க. ஸோ பட்ஜெட்டை எல்லா இளைஞர்களும் என்ன இருக்கு என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு படிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நல்லா இருக்கும். பட்ஜெட் தாக்கல் பாத்தியாமா? என்ன பிடிச்சிருந்துச்சு? விஜய் பேசலையா? ஜென்சி கிட் சொல்லுறாங்க, கேட்டுக்காங்க. இதுதான். ஸோ இது மாதிரி இல்லாம கொஞ்சம் விஜயை தாண்டி பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க, எது நல்லது எது இது கரெக்டா அரசு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுதா, அந்த திட்டங்கள் வந்து மக்களுக்கு சேருதா அப்படிங்கிறத இளைஞர்கள் வாட்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா வாட்ச் பண்ணுவாங்க. அதுதான் நம்மளோட இறுதி கருத்து. முடிச்சிருக்கு. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.